விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கையை மாற்ற போற சில முக்கியமான ரகசியங்களை பத்தி இந்த வீடியோ பதிவில் முழுசா சொல்லியிருக்கேங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கலாங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகெங்கிலும் உள்ள விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ தலைப்பை பார்த்துருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எஸ் என்ற எழுத்து கொண்ட நபரால் உங்கள் வாழ்க்கையில் 3 மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்க போகுது. இது கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாதுன்னு போட்டிருக்கேன். இப்போ விருச்சிக ராசிக்காரங்க யோசிப்பீங்க, அது என்னம்மா ஆல்ரெடி நிறைய பேர் என் வாழ்க்கையில் போயிட்டாங்க, சொல்லப்போனால் என் வாழ்க்கையில் நான் இப்போ கீழே விழுந்தது காரணமே பல பேருடைய சூழ்ச்சி தான் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ அந்த சூழ்ச்சிக்கு ஒரு முடிவு கட்டணும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய குணத்தை மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க, அதை நீங்கள் எந்த அளவுக்கு மேம்படுத்திக்கணும். உண்மையாவே நம்ம மற்றவங்க நினைக்கிற மாதிரி தப்பானவங்களா, கோபக்காரங்களா, கடினமானவங்களா, யாரையும் புரிஞ்சுக்காம நம்ம சுயநலமாய் இருக்கோமா அப்படிங்கிற கேள்விகளுக்கும் உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த முதல்ல விருச்சிக ராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா, வெளியில பாக்குறப்ப நீங்க எவ்வளவுதான் கடினமா தெரிஞ்சாலும் சரி, உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பாசம் வேற எந்த ராசிக்காரங்களுக்குமே புரியாதுங்க. நீங்க ஒருத்தரை நம்பிட்டீங்க அப்படின்னா முழுசா நம்புவீங்க. அவங்களுக்காக உங்களால முடிஞ்சது எல்லாத்தையுமே செய்வீங்க. ஆனா அவங்களே உங்கள் நம்பிக்கை உடைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த அனுபவத்தை வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் வச்சுப்பீங்க. அதனால தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. எல்லாரையும் முழுசாக நம்பவும் நம்பாதீங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் தவிர்த்தரலாம். சொல்லப்போனால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாகவே நீங்கள் எதிர்பார்த்துக்கலாம். இப்போது உங்கள் வாழ்க்கையில் நீ எல்லாமே மாறப்போகுது. நான் சொல்லியிருக்கேன், ஒரு நபர் வரப்போகிறாங்க, அவங்களால உங்களுடைய மேன்மையை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். உங்கள் வாழ்க்கை இது நாள் வரைக்கும் எப்படி இருந்துச்சு, கடந்த காலங்களில் எத்தனையோ சோதனைகள் வந்துருச்சு. இனிமேல் அதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது. நீங்கள் இழந்த மரியாதை திரும்ப வரப்போகுது. நீங்கள் காத்திருந்த வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நபருடைய வருகை, அவங்களுடைய உதவி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. அந்த நபருடைய பெயர் அப்படிங்கிறது எஸ் என்ற ஆங்கில எழுதல தொடங்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, இவர் உங்களுக்கு அறிமுகமாகாதவரா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். நண்பரா இருக்கலாம், உறவுக்காரங்களா இருக்கலாம், உங்க கூட வேலை பார்க்குறவங்களா கூட இருக்கலாம், இல்லை தொழில் சம்மந்தமாக புதுசாக அறிமுகமாகலாம், யாராக வேணா இருக்கலாங்க. ஆனால் அந்த நபர் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போ வெறுமனே இருந்த உங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல மாற்றத்துக்கு வரப்போகுது. உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் அவர் வருவார். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கலாம். உங்களுடைய திறமையை உங்களுக்கே அடையாளம் காட்டக்கூடிய நபராக கூட அவர் இருக்கலாம்ங்க. நீங்கள் தடுவாரக்கூடிய நேரத்தில் உங்களை சரியான பாதைக்கு வழிகாட்டக்கூடியவராக கூட இருக்கலாம். இப்போ ஒரு மனுஷனுக்கு நல்ல காலம் வந்தாலும் சரி, கெட்ட காலம் வந்தாலும் சரி, பொதுவாக கிரகங்கள் தான் அதை தீர்மானிக்கிறாங்க. கிரகங்களுடைய பார்வை, கிரகங்களுடைய சேர்க்கை, கிரகங்களுடைய இடப்பெயர்வு இதெல்லாமே பொருத்தமாக மாறும். இப்போ குரு பொறுத்த வரைக்கும் கடகத்தில் இருக்காரு. 2026 அக்டோபர் இறுதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அதுக்கப்புறமா அக்டோபருக்கு பின்னாடி தான் சிம்மத்துக்கு போக போகிறார். ஓகேங்களா? 2027 ஜனவரி 25 திரும்பவும் கடகத்திற்கு வக்ரமாக திரும்புவாருங்க. அதே மாதிரி ஜூன் 27 திரும்பவும் சிம்மத்துக்கு போவார். இப்போது சனி 2026 முழுக்க மீனத்தில் இருக்க போகிறார். 2027 ஜூன் தொடக்கத்தில் மேஷத்துக்கு போகிறார். 2027 அக்டோபர் திரும்பவும் மீனத்துக்கு திரும்புவார். ஸோ இந்த 2 கிரகங்கள் மட்டும்தான் போகிறது வரதுமாக இருப்பாங்க. விருச்சகத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, மீனம் அப்படிங்கிறது 5ஆம் இடம், மேஷம்ங்கிறது 6ஆம் இடம், கடகம்ங்கிறது 9ஆம் இடம், சிம்மம்ங்கிறது 10ஆம் இடம், கன்னிங்கிறது 11ஆம் இடம். இதுதான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு மிகப்பெரிய கதையை தீர்மானிக்க போகுது. வெற்றி வாழ்க்கையில் நல்லதும் சரி, கெட்டதும் சரி, வாய்ப்பும் சரி, எல்லாமே இதில் தான் கிடைக்க போகுது. ஸோ குருவை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்கார். அதிர்ஷ்டம் திறக்கக்கூடிய காலம். விருச்சிக ராசிக்கு குரு கடகத்திலிருந்து 9ஆம் இடம் அப்படிங்கிறது குறிப்பாக அதிர்ஷ்டம், தந்தை வழி ஆதரவு, பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், ஆன்மீகம், தொலைதூர பயணம், உயர்கல்வி, வழிகாட்டுதல், நல்ல வாய்ப்புகள், இது எல்லாத்தையுமே முன்னிலைப்படுத்தக்கூடிய இடம் இந்த 9ஆம் இடம். நீண்ட காலமாக முயற்சி செஞ்சோம், நடக்காமல் இருந்த விஷயம் திடீர்னு நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக குரு கடகத்தில் இருக்கிறது, வலிமையான நிலையில் இருக்கிறது, வேத ஜோதிட பணி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சிறப்பு தான். சொல்லப்போனால் 2026 ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரையிலும் மிக முக்கியமான காலம்னே சொல்லலாம். ஸோ குரு உங்களுக்கு சிறப்பாக நல்லதை கொடுத்துருவாருங்க. அதே போல் இதனால் பணவரவை எப்படி இருக்கும், குருவுடைய பார்வை காரணமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொழில், வருமானம், குடும்பம் எல்லா விஷயங்களுமே மறைமுக ஆதரவு கிடைக்குங்க. ஆனால் பணம் வந்த உடனே செலவு செய்யக்கூடாது, சேமிக்கணும், திட்டம் போடணும், தேவையான முதலீடு பண்ணி வச்சுக்கணும். அதே போல் இந்த நேரத்தில் ஒரு சூழ்ச்சிகள் வரும், அதிகமாக லாபம்
தரேன், பணத்தை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணு, அப்படி இப்படின்னு வந்து அதை பண்ணுவாங்க இது பண்ண அப்படிலாம் சொல்லுவாங்க. விருச்சிக ராசி பல பேர் நிறைய பணத்தை இழந்ததும் இதனால தான். சரி, யாரையும் நம்பக்கூடாது, அவசர முடிவும் எடுக்கக்கூடாது, அதுவும் பண விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்கணும். அதே போல் குரு வந்து 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறார். இதுதான் விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய முக்கியமான திருப்பம். குரு சிம்மத்துக்கு போனால் விருச்சகத்தில் இருந்த 10ஆம் இடம். 10ஆம் இடங்கிறது என்ன? தொழில், வேலை, பதவி, அதிகாரம், அங்கீகாரம், சமூக மரியாதை, இது எல்லாமே. ஓகேங்களா? முதல்ல தொழில் தொடர்பான புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். வேலையில் மாற்றம் நினைக்கிறீங்களா? முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக மாற்றம் வரும். தொழில் செய்கிறத வந்து மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? விரிவாக்கம் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? பண்ணுங்க. பதவி உயர்வு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு கட்டாயமாக பதவி உயர்வு கிடைக்கும். சம்பளம் வாங்கக்கூடிய அரசாங்க உத்தியோகமா இல்லை தனியார் உத்தியோகமோ வாய்ப்பு உருவாகும். அதே போல் சனி 5ஆம் இடத்துல இருக்காருங்க. என்ன செய்ய போகிறார், என்ன செய்கிறாரு? சனி இப்போ வந்து மீனத்தில் இருக்கிறதுனால விருச்சகத்துக்கு 5ஆம் இடம் வந்து சனி. இதனால் பெரிய தொடர்பான பொறுப்பு, கல்வி, மன அழுத்தம், காதல் உறவுகளில் பொறுமை, படைப்பாற்றல், நீண்டகால திட்டங்கள், இதெல்லாம் வந்து அவசரமே படக்கூடாதுங்க. அவசரப்படாமல் செயல்பட வேண்டிய நிலை. 2026 ஜூலை முதல் டிசம்பர் வரைக்கும் சனி வந்து வக்ர நிலையில் இருக்க போகிறார். அங்கே சில கணக்கெல்லாம் போடுவார். அந்த காலகட்டத்தில் உங்களுடைய பழைய முடிவுகள் இருக்கு இல்லையா, அது வந்து பரிசீலனை செய்ய போகிறாருங்க. இது வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இல்லை இது வந்து இப்படி மாற்றி இருக்கலாமோ, அந்த மாதிரி சில அனுபவங்கள் வரும். ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப அவசியம். அதே போல் 2027 ஜூனில் சனி வந்து 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறாருங்க. இது விருச்சிக ராசிக்கு இன்னொரு முக்கியமான திருப்பம். சனி வந்து மேஷத்துக்கு வரப்போ 6ஆம் இடம் செயல்படும். 6ஆம் இடம் என்ன சொல்லுது அப்படின்னா போட்டி, கடன், எதிர்ப்பு, வேலை, சேவை, தினசரி உழைப்பு, போட்டித் தேர்வுகள், இதெல்லாம் குறிக்குது. இதனால் 2027 நடுப்பகுதியிலிருந்து கடினமாக உழைக்கிறவங்களுக்கு போட்டிகளை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை அதிகமாகக்கூடிய காலகட்டம். என்ன எதிர்ப்பு இருந்தாலும் சரி, நான் பின்வாங்க மாட்டேன், இந்த மனநிலை உருவாகும். ஆல்ரெடி விருச்சத்துக்கு அப்படிதான் இருக்குது. முன் வச்ச கால பின் வைக்க மாட்டீங்க. அதே போல் 2027 ஜூன் முதல்ல தொழிலும் வருமானமும் எப்படி இருக்கும் அப்படின்னா 2027 ஜூன் மாதத்தில் குரு வந்து திரும்ப சிம்மத்துக்கு வராது. அந்த காலகட்டத்தில் சனி மேஷத்திற்கு போகிறார். இதனால் தொழில், உழைப்பு, போட்டி ப்ளஸ் வந்து பொறுப்பு எல்லாமே ஒரே நேரத்தில் அதிகமாகும். இந்த காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சும்மா உட்காந்துட்டு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகிறது இல்லைங்க. உழைப்பை அதிகப்படுத்தினால் மட்டுமே பலன் கிடைக்கும் காலம். அதே போல் குடும்பம், திருமணம், விருச்சிக ராசிக்காரனுக்கு வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு குடும்ப விஷயங்களில் ஒரு முக்கியமான மாற்றம் வரும். பழைய மன கசப்புகளை திரும்ப திரும்ப யோசிக்கிறத விட்டுட்டு எதிர்காலத்தை பற்றி யோசிங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், விருச்சிக ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி நல்ல வரன் அமையும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தேதியில் திருமணம் நடக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பொதுவாக ராசி வச்சு உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா ராசியில் உங்களுக்கு அந்த திருமண பொருத்தம் எப்படி இருக்குது, உங்களுடைய பிறந்த காலம் ஜனன ஜாதகத்தை பொறுத்து பார்த்தோம்னாக்கா அக்யூரேட்டாக சொல்லலாம். ஆனால் திருமண வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அதே போல் விருச்சிக ராசி ஆண்களுக்கு அடுத்த ஒரு வருட காலம் வேலையில் மாற்றம், பதவி உயர்வு, தொழில் வளர்ச்சி, புதிய பொறுப்பு, மரியாதை, இது எல்லாத்தின் மீதும் மேன்மை வரும். அதில் நீங்கள் கவனமாகவும் இருக்கணும். குறிப்பாக 2026 அக்டோபர் இறுதிக்கு பின்னாடி தொழில் சார்ந்த முடிவுகள் முக்கியமாகலாம். ஆனால் கோபத்தில் வேலையை விடுறது, யோசிக்காமல் தொழில் தொடங்குறது, இந்த மாதிரி அவசர முடிவுகளை தவிர்க்கணும். இது விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை, தனிப்பட்ட முன்னேற்றம், இதெல்லாம் வந்துட்டு முக்கியமாக அவங்களுக்கு தோணும். வேலை செய்கிறவங்களுக்கு பொறுப்பு அதிகமாகும். தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய தொடர்புகள் கிடைக்கும். குடும்பத்தையும் சரி தொழிலையும் சரி சமநிலைப்படுத்தி நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டிய சூழல் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும். அதே போல் முக்கியமாக நீங்கள் மாற்றிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன சரிங்கிறத மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுங்கள். அதை அடிப்படையாக வச்சு மட்டும் முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம். அதுதான் உங்களுக்கு சரியும் கூட. அடுத்த ஒரு வருஷத்துக்கு 3 கட்டமாக பிரிச்சுக்கலாம். முதல் கட்டம் ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் வரைக்கும் அதிர்ஷ்டம், வழிகாட்டுதல், பயணம், நல்ல தொடர்பு கிடைக்கும். 2ஆம் கட்டம் அக்டோபர்லேருந்து ஜூன் வரைக்கும் தொழில், பதவி, அங்கீகாரம், புதிய பொறுப்பு கிடைக்கும். 3ஆம் கட்டம் ஜூன் 2027 ஆகஸ்ட் 2027 வரைக்கும் போட்டி, உழைப்பு, எதிர்பார்ப்புகள், அதே போல் எதிரிகளை சமாளிக்கிறது, தொழில் முன்னேற்றம், அந்த தொழில் வந்து நிலைநிறுத்துறது, இதெல்லாம் சிறப்பாக வரப்போகுது. சொல்லப்போனால் அடுத்த ஒரு வருட காலத்துக்கு விருச்சிக ராசிகள் வந்து உங்கள் வாழ்க்கை வந்து சாதாரணமாக இருக்க போகிறதுங்க. இதுவரைக்கும் தனிப்பட்ட பல விஷயங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக குரு பகவான் உங்களுடைய பணவரவு, குடும்பம், தொழில் எல்லாத்துக்கும் வளர்ச்சிக்குமே முக்கியமான ஆதரவு கிடைக்கக்கூடிய காலகட்டம். குறிப்பாக புதிய வாய்ப்பு, வருமானத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் சனி பகவான் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுப்பார். உழைச்சா மட்டும்தான் பலன் கிடைக்கும். அவசர முடிவுகளை தவிர்த்தே ஆகணும். திட்டமிட்டு செயல்படணும். நீண்ட கால வெற்றியை வந்து இவர் வந்து கொடுத்தே தீர்வாருங்க. தயாராக இருங்க. அதே போல் ராகுக்கு இது சில நேரங்களில் மனக்குழப்பத்தையும் தேவையில்லாத சந்தேகத்தையும் உறவுகளில் கருத்து வேறுபாடையும் கொண்டு வருவாருங்க. அதனால் யாரையுமே உடனே நம்பவும் கூடாது, உடனே தூக்கி போடவும் கூடாது. முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுக்கிறது நல்லது. அதே போல் பணம், தொழில், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு பண விஷயத்தில் மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் இருக்கும். தனிப்பட்ட பணம் கிடைக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் விரிவாக்கம் அடையும். வேலை
வேலையில மாற்றம், பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். விருச்சிக ராசி ஆண்களோ பெண்களோ என்ன தொழில் வேணா சேருங்க, கண்டிப்பா நல்ல மாற்றம் இருக்கு. தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதிய கூட்டாளிகள் தேர்வு செய்யறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் கையெழுத்து போடுறீங்க, ஆவணங்கள் வாங்குறீங்க, சொத்து பத்து வாங்குறீங்க, எதா இருந்தாலும் சரி படித்து பார்த்து நல்லா தீர்க்கமாக அதில் என்னென்ன பாயிண்ட்லாம் இருக்குது எல்லாம் படித்து பார்த்துட்டு, இல்லை அவன் பார்த்துட்டான் இவன் பார்த்துட்டான் ஃப்ரெண்டு தான் தெரிஞ்சவங்க தான், இதெல்லாம் வேலைக்கே வேணாங்க. ஆல்ரெடி நீங்கள் ஏமாந்ததெல்லாம் போதும் சரிங்களா. அவங்களாம் ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, ஏமாற்றிட்டு போயிட்டாங்க இவ்வளோ நாளாக. நல்லா ஆராய்ச்சி பண்ணிவிட்டு முடிவு பண்ணி நீங்கள் எல்லாமே பண்ணணும். அதே போல் குடும்பம், உறவு, குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்புகள் குறைய ஆரம்பிக்கும். திருமண வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து புரிதல் அதிகமாகும். ஆனால் உறவுக்காரங்கிட்ட பண விஷயத்தில் ஒரு வரைமுறை வச்சுக்கோங்க. எல்லையை தாண்டி கொடுக்கறதும் வேண்டாம், வாங்குறதும் வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய திட்டங்களை, அவங்களுடைய சேமிப்புகளை, உங்களுடைய தொழில் முடிவுகளை மற்றவங்க கிட்ட பகிரவே கூடாது. அது விருச்சிக ராசி பெண்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் தன்னம்பிக்கை. அது வரைக்கும் முன்னாடியே சொல்லிட்டேன், வேலை, தொழில், கல்வி, குடும்பம், பொறுப்புன்னு எந்த துறைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி உங்களுடைய முடிவுகளுக்கு மதிப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போன உங்களுக்கு தனிப்பட்ட ஆசை இப்போ நிறைவேறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆண்களுக்கு தொழில், பண விஷயத்தில் பொறுப்பு அதிகமாகும். அதே நேரத்தில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் அதிகமாகும். ஒரு திறமை வந்து மற்றவங்க கவனிக்க தொடங்குவாங்க. குறிப்பாக வேலை செய்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் கிட்ட நல்ல பெயர் கிடைக்கும். ஸோ இந்த அதிர்ஷ்ட எழுத்து அப்படின்னு நான் சொன்ன விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எஸ் மற்றும் கிடையாதுங்க. அது நான் மா ரா ஓகேங்களா. இந்த எழுத்துக்களில் வரக்கூடிய ஆட்களை நீங்கள் சந்தித்தாலும் அவங்களால் உங்களுக்கு ஒரு நம்பகமான ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். நம்ம யோசிப்போம் இல்லையா, கடவுளை ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு நல்ல வழிகாட்ட மாட்டியா அப்படின்னு. அதே போல் இதோட ஒருத்தர் வந்து முழுசாக நம்பலாமா, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிடும். சொல்லப்போனால் இத்தனை நாள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு, இனி கோட்டை பிடிக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு. முதல்ல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் பழைய கஷ்டங்கள் நினச்சி நிற்கக்கூடிய காலமாக இருக்காதுங்க. உழைப்பை சரியான திசையில் கொண்டு போய் பணம், தொழில், குடும்பம், மரியாதைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறையிலையுமே படிப்படியாக உயரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு விஷயத்த நினச்சிட்டிங்க அப்படின்னா அவசர முடிவு எடுக்கக்கூடாது, எல்லாரையும் உடனே நம்பக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் இலக்கை மட்டும் பிடிச்சிக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன செஞ்சாலும் சரி, என்ன உங்களை நோக்கி வந்தாலும் சரி, என்ன விஷயத்தை நீங்கள் நோக்கி போனாலும் சரி, முடிவு உங்களால் தான் இருக்கணும். காலம் உங்களுக்கு சாதகமாக மாறும். அதே போல் எந்த உறவுக்கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும். இதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பணம் சம்மந்தப்பட்ட உறவுகள், உறவுக்காரங்க எந்த ஒரு காரணத்துக்காக பண விஷயத்தில் உங்களை வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு சம்பாதிக்கிறேன், இல்லை எனக்கு பணம் கொடு, இந்த மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடு, எனக்கு வந்து அங்கே பணம் வாங்கி கொடு, நீ வந்து ஒரு வார்த்தை சொல்லு, இந்த மாதிரி உறவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அப்படின்னா தயவு செஞ்சு தள்ளி வைங்க. அதே போல் தொழில் கூட்டாளிகள் நண்பராகவே இருந்தாலும் கணக்கு போடுங்க, தெளிவாக இருங்க. நீங்களும் கணக்கை ஒப்படைங்க, அவங்கக்கிட்டையும் கணக்கு வாங்குங்க. மூணாவது, தனிப்பட்ட விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. உங்களுடைய அடுத்த திட்டம் என்ன, எவ்வளவு பணம் இருக்குது, எந்த தொழில் நீங்கள் பண்ண போகிறீங்க, என்ன முடிவு எடுக்க போகிறீங்க, இதெல்லாம் வந்துட்டு யாருக்கிட்டையுமே சொல்லவே கூடாது. உங்களுடைய வெற்றியை வந்துட்டு பேச விடுங்க. ஆனால் உங்கள் திட்டங்களை வந்துட்டு மற்றவங்க பேசுகிற மாதிரி வச்சிடாதீங்க. இது மட்டும் இல்லை, உங்களுடைய பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்னு நான் சொல்லிட்டேன். மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். வேலை மாற்றம், புதிய வாய்ப்பு, தொழில் செய்கிறீங்க, அதெல்லாம் சொன்னேன். குடும்ப விஷயத்துலையும் சரி, பண விஷயத்துலையும் சரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவீங்க. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே கோபத்தில் முடிவெடுக்கக்கூடாது, தவிர்த்தரணும். கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்திக்கிட்டால் அவங்களுடைய வளர்ச்சி யாராலுமே அவ்வளோ ஈஸியாக தடுக்க முடியாது. இது வரைக்கும் உங்களுடைய கருத்தை வந்து சில பேர் ஏற்றிருக்க மாட்டாங்க, உங்களுடைய திறமையை மதிச்சிருக்க மாட்டாங்க, உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்க மாட்டாங்க, உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் நல்லது சொன்னால் கூட அவங்க கெட்டதாக வந்துடும். அதே போல் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும், என்னால் முடியுமா, இந்த கேள்வி விட்டுட்டா நம்மளால் முடியலைன்னா மற்றவங்க யார் செய்ய போகிறாங்க, இது எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் யோசிக்கணும். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகமாகும். பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்திகள் வரும். வீடு, வாகனம், சொத்து, திருமணம் எல்லா விதமான சுபகாரியங்களும் நடக்கும். குடும்பத்தில் உங்களுடைய பங்களிப்பு முக்கியமாக இருக்கும். வீட்டில் அமைதி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பெரிய வெற்றியை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சரியா. மாற்றம், முன்னேற்றம், தெளிவு, பணம் தேடி வரும், வேலை தேடி வரும், தொழில் தேடி வரும். உண்மையான மனுஷங்கள் வந்து அடையாளம் காண போகிறீங்க. குடும்பத்தில் சந்தோஷத்துக்கும் அமைதிக்கும் குறைவு இருக்காது. பழைய பயங்கள் எல்லாம் விட்டுட்டு புதுசாக முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. எவ்வளவு தான் இது வரைக்கும் கஷ்டப்பட்டிருந்தாலும் இப்போ நல்ல காலம் வந்துருச்சு. குறிப்பாக தவறாமல் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வத்தை மறந்துட்டீங்க அப்படின்னா கோயிலுக்கு போயும் புண்ணியம் கிடையாது. அதே போல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிகாரம் செய்யுங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் தானாக மறைஞ்சிடும். அதை தாண்டி நான் கடவுளை நம்புகிறேன், கடவுள் எனக்கு நிச்சயமாக நல்லது தான் பண்ணுவார், நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அந்த மாதிரி இது வரைக்கும் உங்களை குறைச்சி மதிப்பு போட்டவங்க, உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்தவங்க, உங்கள் உழைப்பை பயன்படுத்தி
போட்டிக்கிட்டவங்க, உங்கள் தோல்வியை பார்த்து சந்தோஷப்பட்டவங்க, நீங்கள் யாருங்கிறத, உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எந்த உயரத்துக்கு போக போகிறீங்கிறதையும் பார்க்க போகிறாங்க. உங்களுடைய வெற்றி தான் அவங்களுக்கான பதில், உங்களுடைய முன்னேற்றம் தான் அவங்களுக்கான பதில், நிம்மதி தான் அவங்களுக்கான பதில். கடந்த காலத்தை நினச்சி அப்படியே நிற்க வேண்டாம். முன்னாள் வரக்கூடிய வாய்ப்புகளை கவனிங்க. நல்ல மனுஷங்களை அடையாளம் கண்டுக்கோங்க. தவறான மனுஷங்களை விட்டு விலகிருங்க. இது மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.